ஹலோ மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? எல்லாரும் நிம்மதியாக ஜாலியாக ஹாப்பியாக இருங்க. இன்னைக்கு காலையில் நான் எந்திரிச்சிட்டேன். நல்லா லைக் ஆட்டோமேட்டிக்காக தூங்கிட்டேன். நேற்று பீஸா சாப்பிட்டு அப்படியே ஏதோ பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். செம்ம டயர்டாக இருந்துச்சு ட்ராவல் பண்ணிவிட்டு. அப்புறம் இன்னைக்கு வந்து ரிப்பேர்லாம் பண்ணுறதுக்கு ஆளுங்க புக் பண்ணி, ஏன்னா இந்த ஊர்லலாம் எப்படின்னா வீடு வாங்கினதுக்கப்புறம், இது 2012 கட்டின வீடு தானியா. ஸோ இது வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து நம்மளே தான் பண்ணிக்கணும். இன்ஸ்பெக்ஷனுக்கு ஆளுங்களை சொல்லி வந்து அவங்க இன்ஸ்பெக்ட்லாம் பண்ணிட்டு தான் நம்ம சைன் பண்ணோம். அதில் நிறைய கொஞ்சம் விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஒர்க்கர்ஸ்லாம் வந்து இன்னைக்கு அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு காலையிலேயே அவங்க வந்துட்டாங்க. ஒரு 9ish. நான் எந்திரிச்சதே 8:30. அப்புறம் ஒரு மீட்டிங் மாற்றி ஒரு மீட்டிங் அதுலேயே போயிட்டு இருந்தது. நேற்றெல்லாம் காமெடி எப்படின்னா, நேற்று நம்ம சைன் பண்ண போயிருந்தோம்ல, கீ வாங்குறதுக்கு, சைன் பண்ணுறதுக்கு, ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ கூட எனக்கு மீட்டிங்ஸ் இருந்தனால என்னோட வேலையை நான் கரெக்டாக அந்த July 15th நான் பேலோடெல்லாம் கொடுக்கணும். பேலோடுனா நம்ம இந்த இதெல்லாம் பண்ணுங்கன்னு இன்ஜினியரிங் கொடுக்கணும். ஸோ அந்த கமிட்மெண்ட்டு நான் எப்படியாவது முடிச்சிடணுன்ட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்புறம் அதை ரெவ்யூ பண்றதுக்கு டீம் கூட ரெவ்யூ பண்ற மீட்டிங்கு அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் டார்கெட்ல போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இப்போ சைன் பண்ணிட்டு அவங்க ரெக்கார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க, வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு. ஸோ அந்த டைம் இருக்கும் இல்லையா, சைன் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கையில கீ கிடைக்கும். ஸோ அந்த ரெக்கார்ட் பண்ணுற டைமில் வந்து அங்கே உட்காந்து டார்கெட் போயிட்டு அங்கே சேரில் உட்காந்து மீட்டிங் எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லாரும் பார்த்தாங்க. பட் என்ன பண்ணுறது, ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணால் தான் மற்றது எல்லாமே லைஃப்பில் கரெக்டாக நடக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதனால அவுட்புட்லாம் எப்படி வருதுன்னு தெரியாது. நம்ம செய்கிறது நம்ம செஞ்சிடலாம், அப்புறம் மற்றதெல்லாம் கடவுள் கையில். ஸோ இவங்க தான் இந்த இதில் வச்சு இங்கே நிற்கிறாங்க இல்லையா, இந்த வண்டியில் தான் ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க பாருங்க. அவங்கெல்லாம் மறுக்கு வச்சுருக்காங்க வேலை பண்ணுறவங்க. அவ்வளோ பெரிய ஆளுங்களா எனக்கு தெரியல, ஜென்ரல் கான்ட்ராக்டர்ஸ் தான். ஸோ இப்படி தான் இருக்குது வெளியில். காலையில் நல்ல வெயில். முன்னாடி அந்த வுட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா அமேசிங்காக இருக்குது பார்க்குறதுக்கே. தெரியுதா உங்களுக்கு இந்த வுட்ஸு? அப்புறம் இந்த சைடில் அந்த நம்ம சொன்னோம்ல அந்த குட்டி ஆலி இருக்குது. இந்த ஆலியில் நம்ம வந்து அங்கே பின்னாடி போனோம்னா நம்ம அந்த வாக்வே அப்புறம் அந்த பாண்டுக்கு நம்ம இந்த ஆலியில் போக முடியும். தெரியுதா அந்த இடத்துல ப்ளூ கலரில் இந்த இடத்துல ஒரு கம்பி இங்கே நிற்குதா? இதுதான் இந்த ப்ளூ கலரில் நிற்குதா. இந்த ரோடு தான் ஆலி ரோடு. இந்த ரோடு தான் ஆலி ரோடு. ஸோ இவங்க ஆளுங்கெல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் மேலே ஒர்க் பண்ணுறாங்க, கொஞ்சம் சைடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இது கவனிக்கவே இல்லை. சைடில் வந்து பேஸ்கெட் பால் ஹூப்பு வச்சுருக்காங்க. எப்போ வந்துச்சுன்னே தெரியல. அது அவங்க பக்கத்து வீடு. ஆனால் இந்த சைடில் வச்சுருக்காங்க. அப்படின்னா இங்கே ஆடுறாங்கன்னு தானே அர்த்தம். இல்லை இவங்க வேலைக்கு வந்தவங்க வச்சு கூட இருக்கலாம். ஸோ நான் அதெல்லாம் ஒழுங்கா கவனிக்கல, மேபி இருக்கலாம், வாட் எவருங்க. ஸோ நான் உங்களுக்கு காலையில் எந்திரித்து விட்டேன், இதை காமித்து விட்டேன். நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறீர்கள் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். எல்லாரும் அப்படியே இருங்க, நிம்மதியாக இருங்க. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். உன்னுடையதை எதை இழந்தாய்? எதற்காக நீ வேதனைப்படுகிறாய்? எதை இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றவர்களுடையதாகிறது. வேறொரு நாள் அது வேறவர்களுடையதாகிறது. இதுவே உலக நீதியும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் படைப்பின் சாராம்சமும் ஆகும். இது நான் சின்ன வயசுல ஒரு ஸ்டேஜ் ஷோவில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக படித்தது ஞாபகம் வருது. ஸோ அதெல்லாம் எப்பவுமே ஹார்ட்டில் இருக்கும். கர்ம யோகியாக இருக்கணும், வேலையை செய்யணும், பலனை எதிர்பார்க்க போகுது, அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு நான் வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபுல் வீக் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ணுற இவங்க முடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸு. ஸோ அதை முடியட்டும், அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஆனால் செம வெயிலில் ட்ரீஸ் எல்லாம் இருக்குது, க்ரீனாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது அப்படி கிடையாது. வெயில் ரொம்ப ஜாஸ்தி இந்த ஊரில்.
அது ஜூலையில் இருக்கோமா, ஸோ அதனால வெயில் ஜாஸ்தி. எல்லாம் வெள்ளைக்காரங்களாவே இருக்காங்க இந்த ஊரில், எல்லாம் நிறைய வெள்ளைக்காரங்க தான் இருக்காங்க. பார்க்குறவங்க எல்லாம் அப்படி தான் இருக்காங்க. அப்படிதானே இருக்கும் அவங்க ஊருக்கு வந்தா, அப்படி தானே சொல்கிறீங்க? தெரியுது உங்கள் மைண்ட் வாய்ஸு. எல்லாரும் பீப்புள் தானே. நான் சொல்லியிருக்கேன்ல, நான் என்னோட கொள்கை என்ன, ஒவ்வொரு கட்சிக்கு தான் கொள்கை இருக்கணுமா, நம்மளுக்கும் கொள்கை இருக்கலாம். என்னோட கொள்கை என்னன்னா, யாரும் ஊரே யாவதும் கேளீர். அந்த லைன் இருக்கு. எல்லாரும் பீப்புள் தான், எங்க இருக்கிறவங்களும் தான். ஏன்னா எல்லாம் கடவுள் படிச்சது ஜஸ்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ல ஏர்த்தில் இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இனி ஒருத்தர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காரு, வந்து திங்ஸ் ஏதோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலை பண்ண போகிறாங்க. ஸோ இவர் தான் வந்து ஒன் ஆஃப் த ஆள் நம்ம இதில் ஒர்க் பண்ணுறவங்க. எவ்வளோ திங்ஸ் வச்சுருக்காங்க. சரி, ஒரு ஹாய் சொல்லுவோம், வரட்டும். இங்கே இந்த ஃப்ரண்ட் யார்டு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதான் இந்த ஃப்ரண்ட் யார்டு. பேர்ட்ஸ் வந்து ஸ்ட்ரிப் பண்ணிகிட்டே இருக்கு, பேர்ட்ஸ் சவுண்டு அதெல்லாம். ஹீட் இருக்கு, பட் தென் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இது நம்ம ஊரில் இருக்கிற ஹீட்டு மாதிரி கூட இருக்கலாம். சம்மரில் நம்ம ஊர்லேயும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊருக்கெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. நீங்கள் முன்னாடியே பார்த்தீங்க, இதுதான் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் போர்ச் ஏரியா. 2 சுற்றுற சேர் இருந்துச்சுன்னா இங்கே உட்காந்து நம்ம சுற்றிட்டே இருக்கலாம். ஓகே, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதே கோட்பாடோட இதே கொள்கையோட நம்ம வாழ்ந்துடணும் இந்த உலகத்தில். இல்லைன்னா இதுதான் ரைட்டு, இதான ரைட்டு. அதனால நம்ம அது இதில் பண்ணுறோம். எங்கே இருந்தாலும் எல்லாரும் நம்ம ஊர் தான், எல்லாமே நம்மளது தான். எல்லாத்துக்கிட்டையும் கைண்டாக இதாக இருக்கணும். பி பார்த்தீங்களா இங்கே? ஹாய், ஹவ் ஆர் யூ? Doing good. How are you? Yes, I'm doing well. How is the work coming along? Is it okay? Manageable? Yeah, it's all good. I'll take care of down there. Awesome. Thank you very much. Very welcome. ஸோ இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இதில். நேற்று குட்டி ஃப்ராக் பார்த்தேங்க. அந்த குட்டி ஃப்ராகை பற்றி காட்டணும்னு நினச்சேன். அது வந்து குட்டி ஃப்ராக், அது வந்து ப்ரௌன் கலர் ஸ்மால் டைனி க்யூட் ஃப்ராக் இருந்துச்சு. ஸோ நேற்று நைட்டு நான் வந்து தூக்கம் வரலையா எனக்கு, ஏன்னா நான் சாயந்தரமே தூங்கிட்டேன். ஸோ 10 o'clock அந்த மாதிரி எழுந்திரிச்சேன். அப்போ வந்து பார்க்கும்போது ஒரு ஸ்மால் ஃப்ராக் இருந்துச்சு. பட் தென் அது வந்தோடனே எனக்கு டக்குன்னு மைண்ட் போனது என்னன்னா, ஃப்ராக் இருந்துச்சுன்னா அங்கே ஜுவாயின்னு ஸ்னேக் இருக்குமே, அது வாட் இஸ் ஹேப்பனிங் தேர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருந்துச்சு. பட் எனிவேஸ் அதை பற்றி நான் ரொம்ப திங்க் பண்ணல, அதை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ, ஹாய் ஹாய். அவங்களுக்கு வந்து என்னன்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது, நான் சும்மா பேசிகிட்டு இருக்கேன். யாருமே இல்லாத கடைக்கு யாருக்குப்பா டீ ஆத்துற அப்படிங்கிற மாதிரி, யாருமே பார்க்காத சேனலுக்கு யாருக்குப்பா நீ பேசுகிற அப்படின்னு நீங்களும் நினைக்கலாம். சான்ஸ் இருக்குது. ஒருத்தங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நினைப்பீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு காலத்தில் நம்ம பெருசாக வரும்போது அப்போ பீப்புள் வந்து யோசிப்பாங்க, பிரியங்கா எவ்வளோ கஷ்டப்பட்டு இல்லை எவ்வளோ லைஃப் ஜேர்னி எல்லாம் தாண்டி இப்படி வந்திருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம் இல்லையா? அப்புறம் யாருக்காச்சும் இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும். இன்ஸ்பிரேஷன்னா அட்லீஸ்ட் இப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காவது இருக்கும்ல, ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ நம்ம வந்து எதுவும் பெருசாலாம் நினைக்கலிங்க. எல்லாரும் சேனல் ஆரம்பிக்கிறாங்க, டிவியில் வராங்க. எனக்கு டிவியில் வரணும், ஷோவில் வரணும், ஆக்ட் பண்ணணும்னா சின்ன வயசுலேருந்து ஆசை. உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ இதாக நடக்காதனால, சரி இப்போ இதுவாவது நம்ம பண்ணி நம்மளே நம்மளோட ஆசையை வந்து நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இது ஆரம்பித்தேன். என்ன நடக்குதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் லிவிங் ரூம்லேருந்து பார்க்குறேங்க. லிவிங் ரூம்லேருந்து 4 விண்டோஸ் இருக்குது. இதுதான் அவுட் சைட் வியூ. இது பார்க்கறதுக்கு ரொம்ப நிம்மதியாக ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு பார்க்கறதுக்கு. எனக்கு ட்ரீஸ்னால் ரொம்ப பிடிக்கும்.
நம்ம நான் வளர்ந்தப்போ எல்லாமே எல்லா வீட்லேயுமே ட்ரீ இருந்துச்சு. சித்தாபுதூர் வீட்லேயும் ட்ரீ இருந்துச்சு, தனலக்ஷ்மி நகர் வீட்லேயும், எல்லாமே கோயம்புத்தூர் தான். நான் வந்து எல்லாமே பேசிக்காக பார்ன் ப்ராட்டப் எவ்ரிதிங் கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர் பொண்ணு தான் நான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு முதல்ல இந்த கோயம்புத்தூர் ஞாபகம் வருது. முதல்ல எங்கள் தனலக்ஷ்மி நகர் ஆகட்டும், சித்தாபுத்தூர் ஆகட்டும், நான் வளர்ந்த இடத்துல எல்லாம் நிறைய ட்ரீஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் போகும்போது என்னன்னா, இப்போ எல்லாமே இப்போ ட்ரீஸே இல்லை, எல்லாமே வந்து பில்டிங்காக இருக்குது, எல்லாம் மாறிடுச்சு. ட்ரீஸ் பார்க்கறது எனக்கு நம்ம ஊர், நம்ம கோயம்புத்தூர் அதை ஞாபகப்படுத்துது இங்கே. ஆனால் ஆக்சுவலாக கோயம்புத்தூர் மாறிடுச்சு. ஆனால் நான் வளர்ந்த கோயம்புத்தூரில் வந்து நிறைய ட்ரீஸ் இருந்துச்சு, நான் இருந்த ஏரியா எல்லாமே. ஸோ அது வந்து எனக்கு இங்கே ட்ரீஸ் பார்க்கும்போது எனக்கு அதை ஞாபகப்படுத்துது. பெஸ்ட் பிளேஸ் இன் த வேர்ல்ட் கோயம்புத்தூர் டியூரிங் மை டைம். இப்போ வந்து இதுதாங்க வியூ. நம்ம உட்காந்துருக்குமா, உட்காந்துட்டு இப்படி இருக்கு. வெளியில் அந்த பேட்டியோலேருந்து அப்படியே கொஞ்சம் பேக்யார்டு, ட்ரீலாம் காற்று வர மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது, பிரம்ம. காற்று சும்மா இப்படி ஆடுது. ட்ரீ வெயில் நல்ல ஹீட்டாக தான் இருக்கு இனியும். ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்கு. சேவ் சாயில், சேவ் லேண்ட், லிவ் green. Save soil, save land, live green. Amazing and fantastic to live with other living beings around us, not just us. Live and let live. Hello everybody. ஸோ நம்ம வந்து ஈவினிங், ஆக்சுவலாக இந்த ஊர் டைமில் கேரி நார்த் கேரளினா டைமில் ஆஃப்டர்நூன். இப்போ நம்ம ரெடி ஆகிட்டு இப்போ வந்து இந்தியன் ஸ்டோர் அப்புறம் கொஞ்சம் இந்த ஏரியாவெல்லாம் பார்க்கறதுக்கு கெட்டிங் ஸ்டார்டட். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தென் வில் கம் அண்ட் லுக் இன்டு த ஹவுஸ். ஓகேவா? ஏன்னா காலையிலேருந்து வீட்லேயே இருந்தாச்சு. ஸோ நம்ம ஒர்க்கும் பண்ணியாச்சு. ஸோ ஒர்க்லாம் பண்ணி வீட்டிலலாம் இருந்தாச்சு. இப்போ இட்ஸ் டைம் டு கோ அவுட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் த ஏரியா. I'll take you guys along with me. ஹலோ மக்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா கேம்ரூன் பாண்டுக்கு. இது வந்து நம்ம ஏரியாவிலேருந்து இந்த சைடில் இருக்கிற ஏரியா. ஸோ இங்கே வந்து கேம்ரூன் பாண்ட் ட்ரைவில் கேம்ரூன் பாண்டு இருக்கா, அதை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் இங்கே தான் வீடு வாங்கலான்னு சொல்லிட்டு இருந்தது. அப்புறம் அங்கே வாங்கலை. அதுதான் ஃபஸ்ட்டு வீடு நம்ம ட்ரை பண்ணது. அப்புறம் அந்த வீடு வாங்கலை. அப்புறம் இந்த இடத்துல இந்த வீடு வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம போயிட்டு அந்த கேம்ரூன் பாண்ட் என்ன தான் மேட்டர்னு பார்க்கலாம். டு சம் எக்ஸ்டென்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த இடம் வந்து அந்த ட்ரையாங்கிள் மாதிரி அந்த ஒரு ஏரியாக்குள்ளே இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும், எது கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். ஸோ நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு இந்த சைடு இப்படி போட்டு காட்டுறேன். ஓகேவா? சுடக் இப்படி ஒரு பாத்வே இருக்கு. பாத்வேல போகிறது நான் உங்களுக்கு அந்த சைடாக காட்டுறேன். என்னைய பார்த்து என்ன பண்ண போறீங்க? பாண்டை காட்டுறேன். ஸோ இப்படி காரை நம்ம அங்கே நிறுத்திட்டு இப்படியா நடந்து இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கு. இதுக்குள்ளே நம்ம நடந்து போகிறோம். சரியான வெயிலம்மா. இங்கே பார்த்தீங்களா, இந்த சைடில் இங்கேயும் நிறைய ட்ரீஸு அதெல்லாம் தான் இருக்குது. போகிறோம் ஈவினிங் டைமில் இந்த ஹீட்டில் பாண்டை நோக்கி போகிறோம். as if we can put our legs in. அந்த காலத்துலலாம் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுருப்பாங்க. அந்த காலெலாம் கழுவிட்டு, கை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும். நானும் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டில் சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே முன்னாடி சிட் அவுட் ஏரியா இருக்கும். நான் அங்கேயே உட்காந்து ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் உள்ளே போய் குளிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம். எங்கள் தாத்தா அதை சொல்லிகிட்டே இருப்பார், இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தா எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா எப்பா uphill. Wow, it's worth it. Yeah, it's worth it.
Ta-dan, ta-dan, ta-dan. Come to the pond with all the beautiful birds. Here we come to Cameroon Pond. Ta-da! Cameroon Pond. இங்கே சேர் இருக்குது, அந்த சைடும் சேர்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் அவங்க வீடு வந்து இந்த பாண்டை பார்த்துட்ருக்கு. அந்த வீடும் இந்த வீடும் பாண்டு டைரெக்டாக பார்க்குறாங்க அவங்க காலையில் இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து வீடு இருக்குது. இவங்களோட பேக்யார்டு வந்து இந்த பாண்டு கிட்டே இருக்குது. பாண்ட் யார் வேணால் வரலாம். ஸோ இது என்ன சொல்கிறது, பப்ளிக் கார்டன் கிட்டே இருக்கிற போது நம்ம வீடு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சரி, நம்ம அந்த ஏரியா போய் பார்க்கலாம். நான் அங்கே போயிட்டு உட்கார போகிறேன். நான் அங்கே ஒன்று பார்த்துட்டேன். என்னென்ன தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? காட்டட்டுமா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து எங்கள் டேடி கூட நாங்கள் எப்போ பார்க் போனாலும் ஸ்விங் தான் எப்போவுமே என்னோடய ஃபேவரெட். இப்போ வரைக்கும் நான் வந்து பார்க் போய் ஸ்விங் விளையாடுவேன். ஐ லவ் ஸ்விங் ஸோ மச். ஹே படீஸ், ஹலோ டியர்ஸ். ஹே படீஸ், ஹலோ. எவ்வளோ காம் அண்ட் செரீனாக இருக்குது இந்த ஏரியா. பார்த்தீங்கன்னா அது உண்டு, அதோட வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு டக் வாட்டிக்கு பேக் 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 சொல்லிட்டு ஜாலியாக இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம ஹியூமன் பீயிங்ஸும் லிவ் பண்ணணும். ஹாப்பியாக, ஃப்ரீயாக. நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் மீதி டைமெல்லாம் அப்படியே லிவ் பண்ணணும். என்ன வேணால் நடக்கட்டும் அப்படி. அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன தெரியுமா? என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன், உசுருக்கு வேறு வேணும், சந்தோஷமா இருப்பேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சரி, இப்போ we are going back to the swing. நம்ம swing போயாச்சு. இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்குங்க. தண்ணி பார்த்துட்டு ஸ்விங்க பக்கத்துல நல்லா வச்சிருக்காங்க, அமேசிங்கா வச்சிருக்காங்க. தேங்க்யூ யாருக்கு செஞ்சீங்களோ. பப்ளிக் அந்த கேரியோட கவுண்டி செஞ்சிருக்கலாம், இல்லைன்னா இந்த கேமரூன் பாண்டோட மேனேஜ்மெண்ட் செஞ்சிருக்கலாம். ஸோ ஐ திங்க் கால் கூட வைக்கலாம் தான் நினைக்கிறேன் அந்த தண்ணியில். ஓகேங்க, இந்த மாதிரி அமேசிங்கான லைஃப் நம்மளுக்கும் எல்லாத்துக்கும் ஹாப்பியாக இருக்கணும். இந்த பேர்ட்ஸ் மாதிரி நம்மளும் ஹாப்பியாக நிம்மதியாக ஜாலியாக லிவ் பண்ணணும் லைஃப்பில். ஸோ நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வந்து எவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியும். ஹானஸ்ட்டாக எல்லா ஹியூமன் பீயிங்கும் ஒன்று தான். பில் கேட்ஸாக இருந்தால் என்ன, ஜெஃப் பெசோஸாக இருந்தால் என்ன, சுந்தர் பிச்சையாக இருந்தானே, யாராக இருந்தால் என்ன, இல்லை நீங்களாக இருந்தால் என்ன, நானாக இருந்தால் என்ன, நம்ம எல்லாரும் ஒன்று தான். ஈவன் இன்க்ளூடிங் அதுதான் நம்ம சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் விஜய் இருக்காருல்ல, அவர் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ சம்பாரிச்சிருக்காரு, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அவரோட லைஃப்பில், மூவிஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்குமே தொழிலுங்கிறது தொழில் தான். இப்போ எனக்கு ஒரு தொழில் இருக்குது, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தொழில் இருக்கும். எல்லாரும் நம்மளோட தொழிலில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். அதே மாதிரி அவரும் அவரோட தொழிலில் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த லெவலுக்கு வந்திருக்காரு. அவர் ஜீரோலேருந்து எப்படியோ அவரே இவ்வளோ தூரம் வந்தது வந்து அவரோட உழைப்பினால தான் வந்திருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், நான்லாம் ஜீரோலேருந்து தான் ஆரம்பித்தேன். என்னோட இது எல்லாமே எவ்ரிதிங் ஸ்டார்டட் ஃப்ரம் மை எஜுகேஷன் இல்லையா. ஸோ அவங்களோட லைஃப்பை வந்து அவங்க வேலையில் ஹார்ட் ஒர்க் பண்ணி சின்சியராக இருந்தனால தான் அந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. ஸோ யாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, சின்சியராக இருக்கவங்கள பார்த்தா எனக்கு ஹியூமங்கஸ் ரெஸ்பெக்ட் இருக்கும்.
ஆனால் எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். அந்த ஃபீல்டில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, உங்களுக்கு அதுக்கு ரெஸ்பெக்ட். இந்த ஃபீல்டில் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், அதுக்கு எனக்கு ரெஸ்பெக்ட். ஹார்ட் ஒர்க் பண்ணி சக்ஸஸ் வந்துடணும், சக்ஸஸ் வந்தால் தான் ரெஸ்பெக்ட்னா அதெல்லாம் லக்கு தாங்க. லக் ஃபேக்டர் பிளேஸ் வைட்டல் வெரி பிக் ரோல். ஸோ நான் லக் ஃபேக்டர் பற்றிலாம் நான் இதில் பேசவே வரல, ஏன்னா அது டெஃபினெட்லி இட்ஸ் காட் அ ஹியூஜ் பார்ட். ஸோ நம்ம அதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி சின்சியராக நம்ம வேலையை பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணும். எல்லாருமே ஈக்குவலி டிசர்விங் டு பி ஹாப்பி அண்ட் ஐ விஷ் யூ ஆல் அ ஹாப்பி டைம். ஹாய் எவ்ரிபடி, நான் சொன்னேன்ல தண்ணியில் கை வைக்கலாம் கால் வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ நான் தான் கை வைக்க வந்திருக்கேன். நிறைய குட்டி குட்டி மீன் இருக்குங்க. ஷெல் இருக்கு, குட்டி குட்டி மீன் இருக்கு. அந்த மீன் பிடிக்க முடியுமா அம்மா? மீன் எப்படி யாராவது கையில பிடிச்சிருக்கீங்களா? நான் விட்டுருவேன் மீன், ஒரு செகண்ட் கையில வா. போய் ஒளிஞ்சுக்கிட்ட போ. பட் ஆனால் நல்லா இருந்துச்சு தண்ணியில கை வச்சது. தண்ணி கூட ஜூடா இருக்குங்க. எவ்வளோ பெரிய பாண்டு போயிட்டே இருக்கு, அது வரைக்கும் போயிட்டே இருக்கு. இங்க 2 ஸ்விங் இருக்கு, ஆனா பாண்டு நல்லா பெருசு. ஓகே, நம்ம பாண்ட் பார்த்தாச்சு. நான் உங்களை வேற இடத்துக்கு போயிட்டு அப்புறம் உங்க கூட மீட் பண்றேன். பை. And then it's got a 2,000 square foot unfinished basement. Oh, we have a basement. Okay, that's cool. And this one, this floor is what's the square footage of this one? Well, it's 4,156 above grade. Okay. So, probably 2,000-ish. Okay. Piece, Okay. And then 2,000 downstairs. All right. 2,000 downstairs. Okay, this is the entrance. So let me take the video. So as I come, I can see this. And if I turn to my right, here that is the dining area. The ceiling is really high. I think it's really good. It's usually this is how tall brothers build, right? So in the ceiling நல்லா இருக்கு. So இங்க வந்தோம்னா stairs இருக்கு. There is a basement இருக்காமா. அப்புறம் இது வந்து லிவிங் ஏரியா. ஐ திங்க் இட்ஸ் டபுள் சீலிங். ஸோ உள்ளே வந்தோன்னே இப்படி வந்தோன்னே லிவிங் ஏரியா இருக்குங்க, டபுள் சீலிங். இட்ஸ் வியூ வந்து இட்ஸ் லுக்கிங் இன் டு த வுட்ஸ். ஸோ வுட்ஸ் இருக்குங்க. அப்புறம் அங்கே அதை தாண்டி அங்கே ஒரு ரோடு இருக்குது. தென் திஸ் இஸ் அங்கே டைனிங் பார்த்தோம்ல, அங்கே வந்து அந்த டைனிங்க்கு அங்கே நடுவில் வைக்கிற இடம் இருக்குது. And then there is a basement. I'll take you to the basement adukapprama. This is good. May I know the height of this ceiling? Clear height of the ceiling? It's probably 10 feet. I can reach a little over 8. Okay. Almost 10. Okay, that's good. Okay. Kitchen வந்து நல்லா இருக்கு. ஐலாண்ட் இஸ் ரியலி குட். ஏன்னா ரொம்ப பெரிய பிரெத் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஐலாண்டில். ஓகே, அண்ட் வி ஹாவ் அ கேஸ் ஸ்டவ். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி வாண்டட். எப்போவுமே வந்து ஹவுசஸில் கேஸ் ஸ்டவ் இருக்கிறது பெட்டர். ஸோ இங்கிருந்து சிங்க்கு, அப்புறம் டிஷ் வாஷர், அப்போ இங்கேருந்து வியூ வந்து இங்கே எப்படி இருக்குது. தேர் இஸ் இங்கே ஒரு பால்கனி இருக்குது, ஸ்மால் பால்கனி இருக்குது, இங்கேருந்து பார்க்க முடியும். ஸோ நம்ம அதை போயிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல அந்த பால்கனி போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ரூம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. ஸோ இங்கே தான் வந்து நம்ம கராஜ்லேருந்து வந்தோடனே இந்த இடத்துல உட்கார ஏரியா. ஓகே, ஸோ கராஜ் வந்து இங்கே எப்படி இருக்குது. இந்த சைடில் 2 garage, அந்த சைடில் 1 garage. ஸோ ஓவரால் 3 garage spaces with windows in the garage. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே சிட்டிங் ஏரியா, யூஸ்வல் சிட்டிங் ஏரியா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பேண்ட்ரி கொஞ்சம் உள்ள இன்டெப்த்தாக இருக்குது. பேண்ட்ரி இஸ் குட் சைஸ். அப்புறம் இங்கே க்ளாசட்னு நினைக்கிறேன். எஸ்,
expected closet. அப்புறம் we'll go into the balcony in the area இருக்குல்ல. I'll show you this one. That's a little stiff. Thank you. All right. இந்த பால்கனி நல்லா இருக்கு. இங்க இருந்து ட்ரீஸ் எல்லாம் தெரியுது. This is good. இங்க ஒரு சிட்டிங் ஏரியா இருக்கு. இங்க இருந்து கீழே இறங்கி நம்ம கீழே போகலாம் யார்டுக்கு. I love the yard size. யார்டு வந்து நல்லா பெருசாக கொஞ்சம் ஃப்ளாட் லேண்ட் இருக்கிற மாதிரியே இருக்கு. கீழே இறங்கினோடனே இங்கே நல்லா விளையாடலாம். ஃபுட்பால்லாம் விளையாடுறதுக்கு நல்லா இருக்கு. லோஷ் பேபி, ஐ நோ யூ வுட் லவ் இட். ஸோ இந்த இடத்துல இப்படி இருக்கா. ஸோ இந்த வந்து நம்மளுக்கு பேஸ்மெண்ட்டோடு சேர்த்து மொத்தம் 3. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் எங்கே போகலான்னா வில் கோ இன் டு த மெயின் இந்த ஃப்ளோரில் இருக்கிற ஒரு பெட்ரூம் பார்த்துட்டு வில் கோ இன் டு த பேஸ்மெண்ட். ஸோ ஆஸ் ஏ கம் இங்கே வந்தோடனே திஸ் இஸ் ஒன் கெஸ்ட் பெட்ரூம். லோஷ் பேபி இந்த இடத்துல கெஸ்ட் பெட்ரூம் இருக்கு. ஸோ கெஸ்ட் பெட்ரூம் நைஸ், ரொம்ப அழகாக இருக்குது. ஐ திங்க் ஐ நோ ஃபார் அ ஃபேக்ட் லோஷ் இஸ் கோயிங் டு லவ் இட். ஏன்னா இது ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆர்கிடெக்சர் இஸ் ரியலி குட் பிகாஸ் ஆஃப் த டால் சீலிங்ஸ். இந்த டோர்ஸ்லாம் பார்த்தா எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாரு. இங்கே பாருங்கள், சான்ஸே இல்லை. ஆனால் இந்த இடத்துல பவுடர் ரூமில் விண்டோ இல்லை. எனக்கு விண்டோ இல்லைன்னா கஷ்டம். இந்த இடத்துல ஒரு கிளாசெட். ஆல்ரைட், இப்போ நம்ம இங்கே பார்த்தாச்சு. இப்போ நம்ம மேலே போகலாம். மேலே போகிறதுக்கு நல்ல பெரிய ஸ்டேர்ஸ். இந்த ஊரில் எல்லா ஸ்டெப்ஸும் நல்லா ஹைட்டாக வச்சுருக்காங்க. அப்பா, now we are coming to the master வந்தாச்சு. மாஸ்டர் பெட்ரூம், அமேசிங்கான மாஸ்டர் பெட்ரூம். இதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் போகலாம். closet, look at the closet space. wow, இவ்வளோ பெரிய closet space. நல்லா in-depth closet. that's nice. இப்போ நம்ம உள்ள பாத்ரூம் போகலாம். பாத்ரூமே வீடு மாதிரி இருக்குங்க. ஃப்ளோரிங் இஸ் கூல், கார்ஜியஸ். இங்கே ஒரு சோக்கிங் டப் இருக்கு. அப்புறம் இங்கே ஒரு ஷவர் இருக்கு. இங்கே ஃப்ரீயா இருக்கு. அப்புறம் இங்கே டாய்லெட் வித் எக்ஸாஸ்ட் இருக்கு. linen closet, it's deep. And this is another closet, walk-in wardrobe. oh my god, look at it. ஸோ இங்கே கம்பி இது வச்சுருக்காங்களா. ஸோ இந்த இடத்துல கம்பி போடுற இந்த இது இருக்குது. மேலே ஒரு இது வச்சுருக்காங்க. அப்புறம் நடுவில் இந்த டோர் இருக்குது. இது நம்ம ஷெல்ஃப் ஒரு சின்ன ஷெல்ஃப் வச்சு அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இது வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே திருப்பியும் ஹேங்கர்ஸு, இங்கே மேலேயும் கீழேயும் ஹேங்கிங்கு. அப்புறம் நடுவில் வந்து ஸ்பேஸ். இந்த சைடில் வந்து இதே மாதிரி 2 சைடில் ஹேங்கிங்கு, அங்கே 2 ஹேங்கிங்கு, அப்புறம் ஷெல்ஃபு, நடுவில் இந்த டோர் வச்சுருக்காங்க. நடுவில் இது வந்து எப்படி நம்ம கிச்சனில் ஐலாண்ட் இருக்கும் அதே மாதிரி இங்கே இந்த ஐலாண்டு மேக்கப் ஐலாண்டு, ட்ரெஸ்ஸிங் ஐலாண்டு, நம்ம கிளாஸஸ்ஸு அதெல்லாம் வைக்கிறதுக்கு 2 சைடும் இருக்குது. திஸ் இஸ் குட். ஓகே, ஸோ மாஸ்டர் பார்த்தாச்சு. இனி நம்ம இனி ஒரு பெட்ரூம் இருக்குது. இதை பார்த்துட்டு கீழே பேஸ்மெண்ட் போகலாம். ஸோ
ஸோ இது நார்மல் பெட்ரூம். இந்த பெட்ரூம்க்கு இங்கே வந்து இங்கேயும் டீப் கிளாசெட் இருக்கு. ஸோ கிளாசெட் ஸ்பேஸ் நல்லா வச்சுருக்காங்க. அடுத்தது இங்கே இது ஒரு கிளாசெட். அப்புறம் இங்கே ஒரு வாஷர் ட்ரையர் யூனிட் இங்கே இருக்கு. இங்கே ஒரு ஜன்னல் வச்ச பாத்ரூம், கிட்ஸ் பெட்ரூம் வித் கிளாசெட். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த கிளாசெட். இதுவும் நல்லா டீசென்ட் சைஸுங்க, நாட் பேட் அட் ஆல். இந்த சைடு கொஞ்சம் வாக்கிங் ஸ்பேஸும் இருக்கு கிளாசெட்டில். அப்புறம் இங்கே ஒரு ஸ்மால் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் இங்கேயும் நல்லா கொஞ்சம் டீசென்ட் சைஸ் கிளாசெட். ஏன்னா இப்போல்லாம் எல்லாருமே விதவிதமாக ட்ரெஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிடும். முதல் மாதிரி தீபாவளிக்கு அப்படிலாம் கிடையாது இல்லையா? ஸோ நம்ம இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பேஸ்மெண்ட் போகலாம். ஓகே, ஸோ now we are getting into the basement. பேஸ்மெண்ட்குள்ளே போகிறோம். நல்லா ஸ்ட்ராங்காக சிமெண்ட் ஸ்டெப்ஸ் மாதிரி தான் இருக்கு கலரு. சிமெண்ட் ஃப்ளோரிங் தான் கீழே. வாவ், ஐ லைக் இட். ஜில்லுன்னு இருக்கு. லுக் அட் த ஸ்பேஸ். ஓ மை காட், ஐ லவ் இட். ஸோ இது வந்து ஹெச்வேக் சிஸ்டம். இங்கே ஒரு ஹெச்வேக் சிஸ்டம் இருக்குது. அதுக்கப்புறம் சச் அன் அமேசிங் ஸ்பேஸ். இது பேஸ்மெண்ட்டுன்னே சொல்ல முடியாது, ஏன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் இந்த கிரவுண்ட் லெவல், கிரவுண்ட் ஃப்ளோர்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது. விண்டோ கூட இருக்குது, லைக் விண்டோ இருக்குது, டோர்ஸ் இருக்குது. டோர்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கு. இதுலேருந்து வெளியில் போகலாம் யார்டுக்கு. ஸோ இதை நம்ம மேக் பண்ணோன்னா ஒரு பாத்ரூம், கிச்சன் இதெல்லாம் போட்டு இது தனியாகவே வாடகைக்கு விடலாம். அந்த அளவுக்கு இது இந்த ஸ்பேஸ் இருக்குது. இன்லா யூனிட்னு சொல்லுவாங்கல்ல, வயசானவங்க பேரண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா இது அவங்களுக்கு ப்ரைவசியும் இருக்கும், அவங்க நம்ம கூடயும் இருந்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கு தனி என்ட்ரியும் இருக்குது. ஸோ இது அதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அமேசிங்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வீடு இருந்தால் எங்கள் மம்மி டேடியெல்லாம் வரலாம், வந்து இருப்பாங்க. இப்படி எப்போவுமே மைண்டெல்லாம் நம்ம இந்தியன்ஸ்க்கு எங்கே போகும், நம்ம ஃபேமிலியோடு ஒன்றா ஜாலியாக இருக்கணுங்கிறது தான் ப்ரைமரி இம்பார்ட்டண்ட். ஸோ அங்கே தான் போதும் என் மைண்டும். எனிவேஸ், இந்த வீடு நான் உங்களுக்கு காட்டிட்டேன். இது நம்ம வீடு கிடையாது, இது நம்ம ஜஸ்ட் பார்க்க வந்த வீடு. நம்ம அதுக்கப்புறம் வேற எங்கே போகிறோம்னு பார்க்கலாம். இந்த ஏரியா வந்து இனியும் நல்லா இருக்கு. அந்த 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 பிரெஸ்டன் ரோடை விட இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மரம் வீட்டுக்கு முன்னாடியே வச்சு, அப்புறம் வீடு, அப்புறம் அதுக்கு பின்னாடி பெரிய யார்டு. ஸோ இந்த ஏரியா இஸ் ஈவன் ஃபார் பெட்டருங்க. ஐ திங்க் திஸ் இஸ் த ரியல் பிரெஸ்டன். பாருங்க, வீடெல்லாம் வந்து ஒளிஞ்சிருக்கு, மரத்துக்கு நடுவில் ஒளிஞ்சிருக்கு வீடு. ஓ மை காட், திஸ் இஸ் அமேசிங். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இதுதான் நல்லா இருக்கு. ஓ வாவ், இதுதான் நல்லா இருக்கு. இதுதான் நைஸ். நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் நைஸே இல்லை. ஓகே தான் இதை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா வீடே ஒளிஞ்சிருக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ முன்னாடி ஸ்பேஸ் வச்சு, அப்புறம் வீடு, அதுக்கு அணைக்கல் திக்கிற நிறைய லாட் ஸ்பேஸ். இந்த ஏரியா இஸ் பியூட்டிஃபுல். இது எந்த ஏரியா? இவ்வளோ ட்ரீஸ் இருக்கு. லிவிங்ஸ்டன் டிரைவ். Dang. பாத்தீங்களா இங்க வந்து எவ்வளவு அழகா இருக்குன்னு. This is beautiful. Homestead Drive, Settler Circle.